பெண்களும் இயக்கும் வகையில் எளிய வகையிலான களைவெட்டும் இயந்திரம் 4 ஸ்ட்ரோக்கில் உள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதைப்போல பல்வேறு வகையான விவசாய கருவிகள் பற்றி தெரிந்து கொள்ள இ-அக்ரி ஃபார்மர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே. இ-அக்ரி விவசாயிகள் வணிக மையம், ஈரோடு, கோவை, வந்தவாசி. இப்போ பார்த்தீங்கன்னா மினி வீடர், அதாவது விவசாய நிலங்களில் பயிர்களுக்கிடையே களை வெட்டுறதுக்கு 1.5 அடி அகலத்தில் களை வெட்டுறதுக்கு மினி வீடர் சிறந்த கருவி. அந்த மினி வீடர் இது வரைக்கும் 2 ஸ்ட்ரோக்கில் இருந்துச்சு. இப்போ 4 ஸ்ட்ரோக்கில் வந்திருக்குதுங்க. அதே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அதை என்ன அகலத்தில் வெட்டுச்சோ 1.5 அடி அகலம் 4 இன்ச்சு ஆழம்ங்க, அதே அளவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 95 சிசியில் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்திருக்குது. இது என்ன வசதி இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளெல்லாம் வராதுங்க. 2 ஸ்ட்ரோக் மாதிரி, அதாவது ஓட்டிட்டு ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாத ரொம்ப சிரமப்படும், ஒரு 5-6 ஸ்ட்ரோக் இழுப்போம். ஆனால் 4 ஸ்ட்ரோக் அப்படி இல்லைங்க. அது தவிர 2 ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் நல்லா பவர் கொடுத்து இழுக்க வேண்டியது இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரோக்கு ரொம்ப எளிமையாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் இடது கையில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஓட்டுறதுக்கு இது ரொம்ப வசதியானதாக இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாங்க. முக்கியமான விஷயம், அந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 மணி நேரம் ஓடக்கூடியதுங்க. இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மாதிரியே அதே அளவு தானுங்க, 1.5 அடி அகலம் 4 இன்ச்சு ஆழம்ங்க. இது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இது பாருங்கள், இப்போ நம்ம களைச்செடிகளை எப்படி வெட்டுதுங்கிறது. 95 சிசி நல்லா பவர் இருக்குதுங்க. எளிமையாக களைகளை வெட்டுது. இந்த வைப்ரேஷன் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு. அது 2 ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, இந்த மிஷினான 4 ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரிங்க. நிலம் சரியான பதத்தில் இருந்ததுன்னா வைப்ரேஷன் இருக்காதுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்தாவே ஓட்டுன்னு புழுதியில் ஓட்டி காட்டுவாங்க. அது நமக்கு ஒத்து வராதுங்க. இந்த மாதிரி களைச்செடிகள் இருக்கிறப்போ அது எப்படி வெட்டுதுங்கிறத காட்டினா தான் நமக்கு அது சௌரியமாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி மேட்டு கூட இருக்குது, புழுதி மண்ணெல்லாம் தெரிக்காதுங்க. இந்த வைப்ரேஷன் இருக்குதான்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதிலுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கையில் ஓடிக்கிட்டு போகிறோம். அதாவது 4 ஸ்ட்ரோக் மினி வீடரை ஒரு கையில் எளிமையாக பிடிச்சி ஓட்டிக்கிட்டு போகலாமுங்க. நம்ம நல்லாவே ஓட்டி காட்டுறோம். நான் 2 சுற்று ஓட்டுறோமுங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கையில் தான் ஓட்டிக்கிட்டு போகிறோம், நல்லா களை வெட்டிக்கிட்டு போகுதுங்க. அதனால் இது பெண்களும் எளிமையாக கையாளலாம். பெண்களும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதுங்க. அதை தவிர முக்கியமான விஷயம், இதில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினும் 1 லிட்டர் பெட்ரோல் 1 மணி நேரம் ஓடுங்க. இது 1 லிட்டர் பெட்ரோல் 2 மணி நேரம் ஓடுதுங்க. கட்டாயம் 1.5 மணி நேரத்தை தாண்டி எவ்வளோ ரேஸ் கொடுத்து ஓடினாலும் 1 லிட்டர் பெட்ரோல் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஓடுறதுனால நம்மளுக்கு பெட்ரோலினுடைய செலவு ரொம்ப குறைவாக ஆகுங்க. அதாவது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் நம்ம 10 லிட்டர் பெட்ரோலில் செய்கிற வேலையை இதில் 5 to 6 லிட்டரில் செஞ்சிடலாமுங்க. இப்போது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் கருவி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்கள நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை ஓட்டி பார்க்குறாங்க. எப்படி இருக்குதுங்கிறத அவங்க ஓட்டி பார்த்து அவங்க வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு போகும்போது ஓட்டி பார்த்து அவங்களுடைய கருத்தையும் நீங்கள் இப்போ கேட்டுக்கலாம். மினி மீட்டர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா தோட்டத்தில்? ஓட்டி பார்த்தாங்க. இது எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வேலைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லா இருக்குதா என்னங்கிறத மற்ற விவசாயிகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்குங்கிறது சொல்லுங்கள். நான் திருச்சி பக்கத்தில் கிளிக்கோடு கிராமத்தை சேர்ந்தவன். முன்னாடி வேலை பார்க்குறவங்க எல்லாம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. முன்னாடி மாதிரி யாரும் விவசாயிகள் யாரும் வேலை அதிகமாக பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வேலை பார்க்க முடியல. முன்னாடி மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, சோர்ஸ் கிடையாது. இப்போ இந்த மாதிரி இது வரவும் இப்போ நிறையா பேர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது முன்னாடி ஓட்டி பார்த்துட்டு நல்லா பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. எவ்வளோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் எப்படி? எல்லாமே பெட்டராக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இ-அக்ரி விவசாயிகள் வணிகம் எப்படி தெரிஞ்சுது, எப்படி வந்தீங்க? நான் யூடியூப்பில் பார்த்தேன். இதில் பார்த்து நீங்கள் எல்லா வீடியோவும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளும் விவசாயம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற தோணுச்சு. அதனால் பார்த்து வந்தேன். நீங்கள் ஓட்டி பார்த்த வகையில் இது திருப்தியாக இருக்குது? திருப்தியாக இருக்குது, பெட்டராக இருக்குது. ஓகே. இந்த மினி மீட்டர் பார்த்தீங்கன்னா கரும்பு, மரவள்ளி, பருத்தி, மல்லிகை செடி இந்த மாதிரி
1.5 அடி அகலம், அதாவது 2 அடி அகலத்துக்கு மேற்பட்டு வரிசைகள் இருக்கிற எந்த பயிர்களுக்கு இடையே வேணாலும் களை வெட்டலாங்க. இது பாருங்கள் அரை அடி புல் இருக்குது. அதை வந்து எவ்வளவு எளிமையாக இந்த மினி வீடர் வந்து களை வெட்டுதுங்கிறத பாருங்கள். அனைத்து விதமான பயிர்களுக்கும் ஒரு 1.25 to 2 அடி அகலம் இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல வேணாலும் அந்த பயிர்களுக்கு இடையே இந்த மிஷினை வந்து ஓட்டலாமுங்க. இதை தவிர பாருங்கள் இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 2 பயிர்களுக்கு இடையே உள்ள மண்ணை வந்து நம்ம களை வெட்டினதுக்கப்புறம் அந்த செடிக்கு மண் அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொழுவு போட்டு நம்ம ஓட்டிக்கலாமுங்க. இது 3/4 அடி அகலத்தில் மண்ணை ஒதுக்கி விடும். ஒரு அரை அடி ஆழத்துக்கு வருங்க.